Hello, welcome back to my channel Priya Karthik Vlogs. Na Priya, இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். It is my parents 30th wedding anniversary. So அதுக்காக தான் நான் all the way from Bangalore இங்க வந்திருக்கேன். இங்க வந்து மார்னிங் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ அதை நான் அட்டாச் பண்றேன். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கோம், நிறைய ஷாப்பிங். ஸோ அந்த ஷாப்பிங் ஹால் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பெங்களூர்ல இருந்து கிளம்பிட்டோம். ஸோ நல்லா எல்லாம் பேக் பண்ணியாச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் கிஃப்ட்லாம் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் ரொம்ப லக்கேஜ் இருக்கக்கூடாதுன்னு ஜஸ்ட் ஒரு பேக்கில் என்னெல்லாம் ஃபிட் பண்ண முடியுமோ எல்லாம் ஃபிட் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் அப்படியே நாங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட்க்கு என்னெல்லாம் யூஸ் ஆகுமோ குக்கிங்க்கு அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் தொக்கு, அப்புறம் நம்ம இட்லி தோசை மாவு, அந்த மாதிரி நிறைய ஃபுட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் ஃபைனலி சோலோவாக வந்துட்டேன். அண்ட் இதுதான் அவங்களோட ரியாக்ஷன். ஷாக்ட் அண்ட் சர்ப்ரைஸ்டு நின்னாங்க, எதிரே பார்க்கல. ஆல்சோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆல்ரெடி நான் ரொம்ப டைமாக போகவும் இல்லை, ஸோ ரொம்ப மிஸ்ஸும் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா. ஆல்சோ அவங்க 30th anniversary போஸ்ட்போன் பண்ணி நம்ம பிரியங்கா வந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணலாம்னு இருந்தாங்க. பட் ஓகே, நான் அதுக்காகவே சர்ப்ரைஸாக கிளம்பிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்ததும் பாப்லெட் ஃபிஷ், அப்புறம் ப்ரான்ஸ் இதெல்லாம் வச்சு எங்கள் அம்மா நல்லா சூப்பராக குக்கிங் பண்ணிட்டாங்க. நானும் நல்லா ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இதுதான் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் ஒழிச்சு வச்சுருந்தேன் பேக்கில். அண்ட் இது நான் ஜிஆர்டியிலேருந்து பெங்களூர்லேருந்தே வாங்கி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இது ஒரு சில்வரில், நம்ம வெள்ளியில் பாலாஜி சாமி, ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அது நான் கிஃப்டாக கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பார்த்து. அண்ட் அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் கோயிலுக்கு தான் போனோம். பிகாஸ் எங்கள் அப்பா ஒர்க் போயிட்டாங்க. ஸோ நானும் அம்மாவும் கோயிலுக்கு தான் போனோம். அக்ஷு வேற கேட்கவே வேண்டாம், அக்ஷு எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாலே நல்லா தூங்கிடுவா. ஸோ பாலாஜி கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். அண்ட் அங்கே நிறைய சூப்பராக கவுஸ்லாம் இருந்தது, மாடுலாம் இருந்தது. ஸோ அந்த மாடுக்கு அதுக்கப்புறம் ஒரு 2-3 டசன் பழம் வாங்கி கொடுத்தோம். ஸோ அதுவும் சாப்பிட்டாச்சு. அண்ட் கோயிலும் தரிசனம் நல்லா ஆயிட்டு. நம்ம மும்பையில் இந்த மாதிரி கோயில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதுவும் இந்த எங்கள் சைட்லலாம் இன்னுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராப்பரான சவுத் இந்தியன் பாலாஜி கோயில். ஆல்சோ இவங்க டைமிங்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மார்னிங் 11 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆல்சோ இந்த மாடெலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. சர்ப்ரைஸ், நான் அட்லீஸ்ட் சொல்லி வந்திருந்தா கூட இந்த ரியாக்ஷன் பார்க்க முடிஞ்சிருக்காது. பட் சொல்லாமல் வந்தது வந்து ஒரு சூப்பரான ரியாக்ஷன் பார்த்தேன். அண்ட் அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது எனக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. பிகாஸ் அவங்களும் இங்கே ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க. இங்கே நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இல்லை, ஸோ யார்கிட்டையும் ரொம்ப கனெக்ஷன் அந்த மாதிரி இருக்காது. பட் நம்ம நேட்டிவ்லலாம் எல்லாரும் இருப்பாங்க, பேசுவாங்க, அந்த மாதிரின்னு இருக்கும். பட் இங்கே ரொம்ப தனிமையாக இருக்கும். ஸோ எனக்கும் அந்த ஃபீலிங் புரியுது. பிகாஸ் பெங்களூரில் நானும் அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ பக்கத்தில் யாருமே தெரியாது, நம்ம யார்கிட்டையும் வெளியில் பேச மாட்டோம், அப்படி ரொம்ப எம்டியாக இருக்கும். பட் நான் ஏதாவது ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகுறது தெரியாது. பட் வீட்டிலே இருந்தால் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும் தனியாக. ஸோ அதனால எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப டவுன் ஃபீலாக இருந்தது. ஸோ அவங்க என்னை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்கன்னு வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஷாப்பிங் தான் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான செட்டிநாடு காட்டனில் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அம்மா கிஃப்டாக. அண்ட் அது ஸ்டிச்சிங்கும் கொடுத்தாச்சு. அண்ட் இன்னுமே ட்ரெஸ் வாங்க பார்த்தோம். பட் ஓகே, இப்போ வேண்டாம். 2-3 ட்ரெஸ் அவங்களுக்கு வேண்டான்னு கொடுத்துட்டேன். நான் ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்தேன். எல்லா பிளேஸ்லையும் அக்ஷுக்கு ஃபேன் பார்க்கலாம்னு பார்த்தோம். பிகாஸ் பெங்களூர்ல ரொம்ப கூல் கிளைமேட் அஃப்கோர்ஸ். அண்ட் இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஹீட்டாக இருந்தது. ஸோ அக்ஷுக்கு ஃபேன், எங்கேயாவது வெளியே போக ஃபேன் தேவைப்படும்னு ஃபேன் தான் பார்த்தோம். மிஸ்டர் டிஐவேலும் பார்த்தோம், டிமார்ட்லையும் பார்த்தோம், கிடைக்கல. பட் ஃபைனலி ஒரு டாய் ஃபேன் மாதிரி இருந்தது. ஸோ அது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வாங்கினோம். பட் அதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. ஸோ ஓகே, கடைசியில் ஸ்விக்கி, ஜெப்டோ அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு வீட்டில் போய் ஆர்டர் பண்ணிட்டோம். ஓகே, நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஸோ என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு நான் காமிக்கிறேன். ஸோ நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ட்ரெஸ் தான் வாங்கினோம். இப்போ இங்கே செட்டிநாடு காட்டன் சூப்பராக ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு பீகாக் க்ரீன் கலர் வித் நேவி ப்ளூ காம்பினேஷன், இந்த ட்ரெஸ் தான் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் அக்ஷுக்கு வந்து 4 pair of footwear. ஸோ இந்த மாதிரி 4 pair of footwear, டிஃப்ரெண்ட் வெரைட்டியா. சாண்டல் இருக்கு, கிராக்ஸ் டைப்ல இருக்கு, அப்புறம் இன்னொரு ஸ்லீப்பர் சார்ட் ஆஃப் திங், அண்ட் இன்னொரு ஸ்லீப்பர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி 4 pair of footwear அம்மா வாங்கினாங்க. அக்ஷுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. வந்து நிறைய டைப்பர்ஸ் ஆல்சோ. இங்கே காஸ்ட் வந்து இது அரௌண்ட் 290க்கு 40 பீஸ் டைப்பர், எல் சைஸ். இது வந்து ஒரு குட் டீல். பிகாஸ்
நம்ம ஆன்லைன் ஆப்ஸ்லலாம் பார்த்தோம்னா இதோட சிங்கிள் பீஸே அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வரும். ஸோ இந்த பவுச்சில் வந்து நிறைய ஸ்டேஷ்னரி திங்ஸ் இருக்குது. இது வந்து எங்கள் ஹவுஸ் ஹெல்ப் இங்கே வருவாங்க, அவங்களோட சனுக்கு பர்த்டே வருது. ஸோ அவனுக்கு நிறைய ஸ்டேஷ்னரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அம்மா வாங்கினாங்க. நிறைய இன்னர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நிறைய இன்னர்ஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி. பிகாஸ் இங்கே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பிராண்டடாக இருக்கும், கிளாத் மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும். 2-3 இயர்ஸ் நல்ல ரன் ஆகும், ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ அதனால அந்த மாதிரி இந்த இன்னர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் இப்போ வாங்கினோம்னா ஒரு நல்ல 1 இயர் மேலே யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வாங்குறது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகாஸ் நம்ம லாங் டைமுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன் டைம் பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும், பட் லாங் டைமுக்கு நல்லா சூட்டபிளாக இருக்கும். நிறைய டாய்ஸ் இந்த பேக், அப்புறம் நிறைய டாய்ஸ் அக்ஷுக்கு. ஸோ அந்த டாய்ஸ் வந்து நிறைய காமிக்கலாம், பட் அதுக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ எங்கள் அம்மா அக்ஷுக்கு தான், இவங்களுக்கு தான் 30th மேரேஜ் ஆனிவர்சரி, பட் அக்ஷுக்கு தான் அவ்வளோ ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் ஆல்சோ இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஜீன்ஸ், இதே மாதிரி ஜீன்ஸ் தான் நானும் போட போகிறேன். ஒரு ஃப்ளேடான ஜீன் அண்ட் இந்த மாதிரி ஒரு டாப். ஹவ் பிரிட்டி, ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த காம்பினேஷன். ஸோ எஸ், இன்னுமே நிறைய பார்த்தோம், பட் ஓகே கலெக்ஷன் அவ்வளோவா பெஸ்ட்டாக இல்லை. ஸோ எஸ், அப்புறம் டிமார்ட்ல சூப்பர் சூப்பர் கப் கலெக்ஷன் வந்திருந்தது. இந்த கலெக்ஷனை இப்போதான் பார்த்தேன். இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிரிண்ட், நல்ல வைப்ரண்ட் கலர் அண்ட் ஆல்சோ இதோட ஷேப்பும் வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூப்பராக கப்ஸ் இருந்தது. அண்ட் தெர்மஸ் பாட்டில், இதுவும் அக்ஷுக்கு தான் வாங்கினாங்க. அப்புறம் அக்ஷுக்கு மெயினாக நாங்கள் மிஸ்டர் டிஐவை அப்புறம் டிமார்ட் ரெண்டு பக்கத்துலையும் ஃபேன் சர்ச் பண்ணி பார்த்தோம், பட் ஃபேனே கிடைக்கல. இங்கே ரொம்ப ஹீட் வேறு. ஸோ ஓகே, இதாவது கிடைச்சிருக்குன்னு இதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வாங்கினாங்க. அப்புறம் இந்த பிளேட், இது நான் லாஸ்ட் டைம் ஐ திங்க் ஒரு 9 to 10 months ஆயிருக்கும், அப்போ டிமார்ட்டில் வாங்கினேன் இதே மாதிரி. அது இன்னுமே யூஸ் ஆகுது எனக்கு. ஸோ அது வந்து 55, இது வந்து 35, பட் இது அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது மிஸ்டர் டிஐவேல பவுச் வாங்கினோம். அண்ட் அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ், பிளேட்ஸ், அப்புறம் ரப்பர், ரேசர், ஸோ இந்த மாதிரி. ஸோ எஸ், இதுதான் ஒரு ஸ்மால் மினி ஹால். இப்போ நெக்ஸ்ட் பிளான் வந்து நாங்கள் ஈவினிங் தான் வெளியில் போகிறோம். இப்போ எங்கள் அண்ணனும் என்னோட பிரதரும் எங்கள் அப்பாவும் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போகிறோம், ஒரு டின்னர் டைம், ஃபேமிலி டைம் மாதிரி. ஸோ எஸ், ஸோ ஃபைனலி இந்த ஃபேன் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு அக்ஷுக்காக. அண்ட் ஈவினிங் தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், பிகாஸ் நாங்கள் டின்னர் போகிறோம் ஃபேமிலி கூட. அண்ட் ஆஃப்டர் ஸோ லாங் நாங்கள் 4 பேர் ஒன்றா போகிறோம். அண்ட் 5 பேர், சாரி, அக்ஷு இருக்கா. ஸோ நான் இந்த பாலாஜி கிஃப்ட் கொடுக்கும்போது நான் ரொம்ப ஷுவராக இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கும்னு. பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நம்ம காட்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுவும் பாலாஜினா ரொம்ப இஷ்டம். எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய ஃபோட்டோவே இருக்குது. நம்ம ஹாஃப் வால் கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது பாலாஜி லைட்டிங் கூட. ஸோ அதுக்காக அந்த சில்வரில் வெளியில் வாங்கினா இன்னுமே நல்லா இருக்கும்னு நான் வாங்கியிருந்தேன். அதுவும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் மெயினாக. ஸோ நான் சர்ப்ரைஸாக வர்றது, சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்குறது, ஒரே ஷாக்கு மேலே ஷாக்காக தான் இருந்தாங்க. அண்ட் இப்போ டின்னருக்கு வந்து இந்த ஒரு ரெஸ்டோ பாரில் தான் வந்திருந்தோம், ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். அண்ட் இங்கே நாங்கள் எல்லோரும் சூப்பராக என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு நியூலி ஓப்பன் ரெஸ்டாரண்ட் தான். ஃபுட் வந்து ஓகே, நல்லா தான் இருந்தது. இட் வாஸ் 8 on 10. பட் ஒன் டிஷ் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது வந்து மட்டன் சாப்ஸ். அந்த மட்டன் சாப்ஸ் வந்து சூப்பராக இருந்தது டேஸ்ட் ஆஸ் கம்பேர்ட் டு அதர் டிஷ்ஷஸ். ஸோ இதுதான் கேரளா சிக்கன். கேரளா சிக்கன் வந்து ஓகே, ஒரு 7 on 10 தரலாம். இது எல்லாமே ஸ்டார்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மட்டன் சாப்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு சூப்பரான 9.5 on 10. அண்ட் அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப், அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக சிக்கன் செட்டிநாடு அண்ட் நான், அதுக்கப்புறம் தால், ரைஸ், இந்த பேஷன் ஃப்ரூட் மாக்டெயில், குவாவா மாக்டெயில், அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இது எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ டின்னர்லாம் முடிச்சு வரதுக்கே 12 மேலே ஆயிட்டு, அவ்வளோ டைம் ஆயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு. ஆல்சோ ஃபுட் வந்து நல்லா இருந்தது. அந்த சரௌண்டிங், அந்த வைப்க்கு நல்லா டேஸ்டாக தான் இருந்தது. அண்ட் நானும் ரொம்ப 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 நிறைய மிஸ் பண்ணேன் என் பேரண்ட்ஸை, டு பி வெரி ஆனஸ்ட். மெயினாக அவங்க ஃபுட் நான் எவ்வளோ நல்லா பெங்களூரில் இருக்கும் போது பண்ணாலும்
ஐ crave ஃபார் மை மதர்ஸ் ஃபுட். ஸோ எங்கள் அம்மா கையால் அவ்வளோ டேஸ்டியான ஃபுட் சாப்பிட நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு சிம்பிளான ஃபுட் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கை ஹேபிட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாகி எங்களோட டே முடிச்சாச்சு. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.